இதில் கொடிக்கம்பம் முழுமையாக சாய்ந்து இங்கே கிட்டத்தட்ட உடஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம். நம்ம பார்க்க முடியும். கிராண்ட் ராயல் டூர்ஸோட பயணம் பண்ணுங்க. இடங்களும் புதுசு, நினைவுகளும் புதுசு. JNN Institute of Engineering, Chennai. Join CSE, AINDS, Cyber Security, Real Estate Design, MBA and more. Counseling code 1126. MCR Pure Cotton Club, formals and casual shirts. முழுவதுமாக அந்த கொடிக்கம்பத்தை தாங்கி பிடிச்சுன்ற நேரத்தில் எதிர்பாராத விதமாக அந்த கிரேனுடைய பெல்ட் அறுந்து விழுந்ததில் கொடிக்கம்பம் முழுமையாக சாய்ந்து இங்கே கிட்டத்தட்ட உடஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம். நம்ம பார்க்க முடியும். இந்த மாநாட்டு விழாவில் கொடி ஏற்றப்படுமா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. ஒட்டுமொத்த டிவிகே நிர்வாகிகளிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்க நிகழ்வு. இன்னும் ஒரு 12 மணி நேரம் தான் இருக்குது மாநாட்டுக்கு. ஆனால் மாநாட்டுக்கு முன்பாகவே இந்த கொடி ஏற்றும் நிகழ்வு தான் விஜய் ஒரு ஃபஸ்ட்டு முன்னெடுப்பாக எடுப்பார். இதில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த கொடிக்கம்பம் விரிசல் அடைந்திருப்பதையும் பார்க்க முடியும். இந்த கொடிக்கம்பத்தை அகற்றக்கூடிய பணி அப்படிங்கிறது இப்போ நடந்துட்டு இருக்கு. மாநாடுடைய முகப்பு பகுதியில் இந்த கொடிக்கம்பத்தை சுமார் 100 அடி உயரம் இருக்கக்கூடிய இந்த கொடிக்கம்பத்தை நடக்கூடிய வேலை அப்படிங்கிறது காலையில் நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ கிரேன் முழுவதுமாக அந்த கொடிக்கம்பத்தை தாங்கி பிடிச்சுன்ற நேரத்தில் எதிர்பாராத விதமாக அந்த கிரேனுடைய பெல்ட் அறுந்து விழுந்ததில் கொடிக்கம்பம் முழுமையாக சாய்ந்து இங்கே கிட்டத்தட்ட உடஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம். நம்ம பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய ஒரு கார் மேலே விழுந்ததில் அந்த காரினுடைய கண்ணாடி மட்டும் இல்லாமல் அந்த காரை மொத்தமாக சேதமடைஞ்சிச்சு. அந்த காட்சிகளை இங்கே பார்க்க முடியும். அந்த காரனுடைய முகப்பு கண்ணாடி அப்படிங்கிறது முழுமையாக சேதமடைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் 100 அடி உயரம் இருக்கக்கூடிய அந்த கொடிக்கம்பமும் பாதியாக முறிஞ்சிருக்கிறதுனால நாளைக்கு விஜய் இந்த கொடிக்கம்பத்தில் கொடி ஏற்றுவாரா அப்படிங்கிற சந்தேகம் இங்கே எழுந்திருக்கு. ஸோ இந்த பகுதியை சேர்ந்தக்கூடிய மதுரை பகுதி சேர்ந்தக்கூடிய எஸ்பியும் தாவேகாவினரும் இங்கே ஆய்வில் இப்போ ஈடுபட்டு போயிருக்காங்க. டிவிகே மாநாட்டில் பெரும் அசம்பாவிதம் நேர்ந்திருக்கிறது. கொடிக்கம்பமானது சாய்ந்து விழுந்து விபத்து நேரிட்டிருக்கிறது. அதிர்ஷ்டவசமாக யாருக்கும் உயிர் சேதம் இல்லை. ஆனாலும் இந்த நிகழ்வில், இந்த மாநாட்டு விழாவில் கொடி ஏற்றப்படுமா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. பரபரப்பாக அந்த கட்சியினுடைய தலைமை நிர்வாகிகள் இந்த இடத்துல பரபரப்பாக வந்திருக்கிறார்கள். யாருக்கும் உயிர் சேதம் ஏற்படவில்லை என்றாலும் இது ஒரு பெரிய சோகத்தை ஏற்படுத்தியிருக்க ஒரு நிகழ்வாக இருக்கிறது. கொடிக்கம்பமானது விழுந்திருப்பது பெரிய சோகத்தை ஏற்படுத்தியிருக்க காட்சி. கொடிக்கம்பமே வளைஞ்சிருச்சு. அதனால் இது மீண்டும் பொருத்தப்பட முடியுமா அப்படின்றது ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. ஒட்டுமொத்த டிவிகே நிர்வாகிகளிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்க நிகழ்வு. இன்னும் ஒரு 12 மணி நேரம் தான் இருக்குது மாநாட்டுக்கு. ஆனால் மாநாட்டுக்கு முன்பாகவே இந்த கொடி ஏற்றும் நிகழ்வு தான் விஜய் ஒரு ஃபஸ்ட்டு முன்னெடுப்பாக எடுப்பார். இதில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த கொடிக்கம்பம் விரிசல் அடைந்திருப்பதையும் பார்க்க முடியும். மீண்டும் இந்த இடத்துல அவசர கதியில் வேறொரு கம்பத்தை நடப்பட்டாலும் அது விபத்தை ஏற்படுத்தக்கூடும். ஏன்னா அந்த இடம் விரிசல் விட்டுருக்குது. உள்ளெல்லாம் மறைச்சிருக்காங்க. ஸோ இது விரிசல் விட்டுருச்சு. ஸோ இது பாதுகாப்பானதாக தெரியல. இந்த அன்னிமேட்டு அவசர கதியில் இந்த இடத்துல கொடி தெரியுது. இந்த இடத்துல கொடியேற்றும் நிகழ்வு இந்த மாநாட்டில் நடக்குமா அப்படின்றது இப்போ கேள்விக்குறியாகி இருக்குது. தலைமை நிர்வாகிகள் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இரண்டாவது மாநில மாநாட்டில் ஒரு அசம்பாவிதமும் சோகமும் நிகழ்ந்திருக்கக்கூடிய காட்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். பரபரப்பாக இந்த கொடிக்கம்பம் சாய்ந்த நிலையில் காரின் மீது தான் அந்த கொடிக்கம்பம் விழுந்து அந்த காரே நொறுங்கி இருக்குதுங்க. அந்த நொறுங்கி இருக்கிற காட்சியை தான் பார்க்கணும். அந்த காருக்குள்ளே யாரும் அந்த நேரத்தில் இல்லை. இருந்திருந்தால் நிச்சயமாக பெரும் உயிர் சேதம் ஏற்பட்டிருக்கக்கூடும். அந்த காட்சியை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ரொம்ப கோர விபத்துக்குள்ளான அந்த கார் ஒரு பயங்கர ஆக்சிடெண்ட் ஆனால் எப்படி இருக்குமோ அது மாதிரி பல டன் எடை கொண்ட கொடிக்கம்பம் பாருங்கள் விழுந்தனால இந்த ஒரு காரே டோட்டலாக இங்கே பாருங்கள். இந்த கட்சி நிர்வாகிகளுடைய ஒரு கார் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இதுக்கு உரிய இழப்பீடு டிவிகே தரப்பிலிருந்து வழங்கப்படும் அப்படின்னு முதற்கட்ட தகவலை தெரிவிச்சிருக்கிறாங்க. இன்று இந்த கொடிக்கம்பம் அப்படிங்கிறது முறிந்து விழுந்த காட்சி அப்படிங்கிறத நம்ம பார்த்துருப்போம். இந்த கொடிக்கம்பத்தை அகற்றக்கூடிய பணி அப்படிங்கிறது இப்போ நடந்துட்டு இருக்கு. எதிர்பாராத விதமாக கிரேனில் இருக்கக்கூடிய அந்த பெல்ட் அறுந்து விழுந்ததுனாலையும் இந்த புறம் நின்றுருக்கக்கூடிய ஒரு இனோவா கார் மேலே முழுமையாக விழுந்திருக்கு. விழுந்ததில் பயங்கர சேதம்
சேதாரமும் நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த கொடிக்கம்பமே நேராக இருக்கக்கூடிய கொடிக்கம்பம் வளைஞ்சிருக்கக்கூடிய காட்சியை நம்மளால் பார்க்க முடியும். இன்னொன்று, நாளை விஜய் இந்த கொடிக்கம்பத்தில் கொடி ஏற்ற இருந்தார் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருந்த போதில் இரவோடு இரவாக இந்த கொடிக்கம்பத்துக்கு மாற்றாக வேற கொடிக்கம்பம் எதுவும் கொண்டு வருவாங்களா, நாளைக்கு விஜய் இந்த கொடிக்கம்பத்தை வந்து ஏற்றுவாரா அப்படிங்கிற தகவல் அப்படிங்கிற விஷயமும் இங்கே வந்து பெரிதும் ஆவலாக பார்க்கப்பட்டு இருக்கு, கேள்விக்குறியாகவும் இருக்குன்னு சொல்லலாம். சுற்றி தாவேகா நிர்வாகிகளும் இங்கே இருக்கக்கூடிய தொண்டர்களும் இதை அப்புறப்படுத்தக்கூடிய வேலையில் முழுமையாக ஈடுபட்டிருக்காங்க. அந்த உடஞ்ச பேசல் பகுதியையும் ஒரு தார்பாலின் போட்டும் முழுமையாக மூடியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இங்கே இருக்கக்கூடிய ஒரு கட்டில் பகுதியுமே வந்து அந்த கொடிக்கம்பம் அந்த கட்டில் மீது விழுந்து அதுவுமே சேதமாக இருக்கக்கூடிய காட்சியை நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். மாநாட்டு திடலில் ஓரங்கட்டப்படும் கொடிக்கம்பம் இதை கவனமாக கையாள வேண்டும். ஏன்னா பல டன் எடை கொண்ட இந்த கொடிக்கம்பம் மிகுந்த சோகமான ஒரு நிகழ்வு தான் டிவிகே கட்சியினருக்கு. பாதுகாப்பாக அதை எடுத்துகிட்டு வரணும், பாதுகாப்பாக கொண்டுட்டு வராங்க. விபத்துக்குள்ளான அந்த காரு ஓரங்கட்டிட்டாங்க. அதே மாதிரி இந்த கொடிக்கம்பமும் ஓரங்கட்டப்படும் காட்சி. அவசர கதியில் எந்த பணியுமே செய்யக்கூடாது அப்படின்ற ஒரு எடுத்துக்காட்டாக இந்த கொடிக்கம்பம் வந்து விழுந்த நிகழ்வு சுட்டி காட்டப்படுது. பலத்த சேதமடைஞ்சிருக்கு. அந்த அடித்தளம் பார்த்திங்கன்னா பலத்த சேதமடைஞ்சிருக்கும். ரொம்ப பாதுகாப்பான முறையில் இதை கொண்டுட்டு போகணும். கிராண்ட் ராயல் டூர்ஸோட பயணம் பண்ணுங்க. இடங்களும் புதுசு, நினைவுகளும் புதுசு. JNN Institute of Engineering Chennai. Join CSE, AINDS, Cybersecurity, Real Estate Design, MBA and more. Counseling code 1126. MCR Pure Cotton Club. Formals and casual shirts.